ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு பண்ணலாம். இதுக்கு வெங்காயம் பூண்டு நறுக்கி வச்சிட்ருக்கேன். கடாயில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் பொரிஞ்ச உடனே நாம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் பூண்டு நான் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துட்ருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துடலாம். ஸோ நம்ம முதல்லையே சேப்பங்கிழங்கை நல்லா 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு நம்ம தோலை உரித்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட நல்லா வெங்காயம் பூண்டு வதங்கின உடனே மிளகாய்த்தூள், அதாவது மிளகாய் தனியாத்தூள், அடுத்தது வெறும் மிளகாய்த்தூள் அது 2 ஸ்பூன், இது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நல்லா கலந்துடலாங்க. சிம்லேயே வச்சு கலந்துடணும். இது நல்ல வாசமாக இருக்கும். ஸோ இது கூட நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நான் ஊற வச்சுருந்தேன். அது கூடவே உப்பு சேர்த்து நான் ஊற வச்சுட்டேன். ஸோ அதை நம்ம கரைச்சி இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், புளியோடையே நான் உப்பு சேர்த்து நல்லா ஊற வச்சிட்டேன். அவ்வளோதாங்க. நல்லா கொதி வரணும் குழம்பு. புளி வாசனை போக கொதி வரும் பொழுது நம்ம உரித்து இந்த சேப்பங்கிழங்க நல்லா ஸ்லைஸாக நறுக்கி இது கூட நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், ஸோ இது கூட இந்த சேப்பங்கிழங்கு நம்ம இது கூட சேர்த்துடலாங்க. ஸோ புளி வாசனை நல்லா போகணும். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா சுண்டி வரும்போது நல்லா நம்ம 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் பார்க்க தண்ணியாக தான் தெரியும். இப்போ நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது பாருங்கள், நல்லா கன்சிஸ்டன்சி திக்காக வருங்க புளிக்குழம்பு. ஒரு 10 மினிட்ஸு நல்லா கொதி வரணும். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் 2 ஸ்பூன். சூப்பராக ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு. சூடான சாதத்துக்கு நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.